கார்ன், பொட்டேட்டோ, சீஸ், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு சாண்ட்விச் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ முதல்ல 2 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட் சீவி வச்சுருக்கேன். சீஸை துருவி வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கிறேன். ஆரிகானோ கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இதில் ஒரு துளி சாட் மசாலா போட்டுக்கிறேன். கார்னையும் ஆட் பண்ணிடுறேன். துருவின கேரட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல உருளைக்கிழங்குல மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த காய்க்கெல்லாம் உப்பு வேணும், அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீஸும் கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எட்ஜஸில் கட் பண்ணிடலாம். இப்போ எட்ஜஸ் கட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். இந்த புதினா சட்னி, க்ரீன் சட்னி, இது மேலே கொஞ்சம் ஸ்வீட் சட்னி விட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமில் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த பொட்டேட்டோ கார்னில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம். இது அப்படியே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ஒரு லேயர் எடுத்து அப்படியே இது மேலே வச்சிடலாம். கல்லில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கிறேன். இதில் அப்படியே அடுத்த லேயரில் டொமேட்டோ சாஸ் விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் போட்டுடலாம். இதுக்கு மேலே அப்படியே இந்த லேயர் வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா தாராளமாக பட்டர் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம். நான் இப்போ டின்னருக்கு தான் பண்ணுறேன். இது மாதிரி 2 இது சாப்பிட்டோன்னா நமக்கு நல்லா ஃபில் ஆகிடும். சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு, இதில் ஃபைனல் டச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தயிர், நல்ல கெட்டியான தயிர், கொஞ்சம் க்ரீன் சட்னி, கொஞ்சம் ஸ்வீட் சட்னி, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான சாண்ட்விச் ரெடி. டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுட்டோன்னா போதும். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சாண்ட்விச் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.